அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். த பவர் ஆஃப் நவ் எக்காட்டோலியோடது நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து 4வது பாகம், அதாவது சாப்டர் 3 தான் நான் சொல்ல போறேன். ஸோ இதுல வந்து நான் சொல்ல போறது எப்படின்னு என்னன்னா, இது வரைக்கும் நம்ம வந்து ப்ரெசன்ட் மொமெண்ட்ல எப்படி வாழ்றது, நம்ம வந்து ப்ரெசன்ட் மொமெண்ட்லயே வாழ்றது இல்ல, அது மாதிரி தானே இருந்துட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்து எப்படி நம்ம வந்து ப்ரெசன்ட் மொமெண்ட்ல வாழலாம், எது வந்து நம்ம ப்ரெசன்ட் மொமெண்ட்ல வாழ விடாம தடுக்குது, எது நமக்கு தடையா இருக்கிறதுங்கிறத பத்தி சாப்டர் 3ல வந்து ஒரு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம மனம் பத்தி பார்த்தாச்சு, உணர்வுகள் பத்தி பார்த்தாச்சு, வலி உடல் பத்தி நான் சொல்லியாச்சு. ஸோ வலி உடல் அப்படிங்கிறது வந்து ஒரு உங்களுடைய எமோஷனல் நெகட்டிவ் எமோஷனல் பேட்டர்ன் தான் அது. இந்த வலி உடல் அப்படிங்கிறது அது ஒரு நாள்ல உருவானது கிடையாது. பல வருஷமா நீங்க சின்ன வயசுல இருந்து உங்களுடைய வலிகள், உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கும். அதனால சில வலிகளை நீங்க உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தி வச்சு, அதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப வருஷம் ஆன பிறகு அது வலி உடலை உருவெடுக்கும். ஸோ அந்த வலி உடல் வந்து எப்படி ட்ரிகர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு பிடிக்காத ஒரு பர்சனை பார்க்கும் பொழுதோ, ஒரு சூழல் உங்களுக்கு பிடிக்காத ஒரு சூழலை நீங்க வந்து எதிர்கொள்ளும் பொழுது அந்த வலி உடல் அப்படிங்கிறது வந்து ஆக்டிவ் ஆயிடும். ஸோ அது ஆக்டிவ் ஆயிடுச்சுன்னா ஏதாவது ஒரு பெயின் வந்து உங்க பாடியில இருந்துட்டே இருக்கும். ஸோ அந்த வலி உடலுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை வந்து எப்பவுமே ஒரு கவலையிலயோ ஒரு கோபத்திலயோ வச்சிட்டு இருக்கும் அது. ஸோ அதுதான் அந்த வலி உடலுக்கே தேவை. அதனால வந்து அதை ஆக்டிவ் ஆக்காம நம்ம பார்த்துக்கணும். எப்படி அதை பார்த்துக்கிறதுனா, நமக்குள்ள என்ன நடக்குது, நமக்கு என்ன மாதிரி எண்ணங்கள் வருது, உணர்வுகள் என்னெல்லாம் இருக்குங்கிறத வந்து நம்ம விட்னஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி பண்ணும் பொழுது நீங்க வந்து அந்த வலி உடல் இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்துடுறீங்க. அதாவது உங்களை வந்து இந்த வலி உடல் தான் நான் அப்படிங்கிற மாதிரி அடையாளப்படுத்தாம நீங்க வந்து பிரசன்ட்ல இருக்க ஆரம்பிக்கிறீங்க விட்னஸ் பண்றது மூலியமா. ஸோ அதுக்கு வந்து நீங்க எந்த அளவுக்கு உங்களை வந்து இந்த வலி உடல் தான் நானு சொல்றீங்களோ அந்த அளவுக்கு அது ஆக்டிவா இருந்துட்டே இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம விட்னஸ் மட்டும்தான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இன்னைக்கு வந்து சொல்ல போறது வந்து எப்படி நம்ம வந்து இந்த பவர் ஆஃப் நவ அசஸ் பண்றது அப்படிங்கிறது. இதுல வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காலம் அப்படின்னு ஒண்ணு, அதாவது டைம் பத்தி சொல்லியிருக்காரு. இந்த டைம் தான் நமக்கு வந்து ஒரு எதிரியா இருக்கு. ப்ரெசன்ட்ல வாழ விடாம தடுக்கிறதுக்கு காரணம் இந்த பாஸ்ட், அதுக்கப்புறம் இந்த ஃபியூச்சர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுவா எப்படி இருக்கோம், நம்மளுடைய மைண்ட் வந்து எப்படி போயிட்டு வரும்னா, ஒன்று பாஸ்ட்டுக்கு போகும், இல்லைன்னா ஃபியூச்சருக்கு போகும். நிரந்தரமா நம்மளுடைய மனம் வந்து எப்படி இருக்குன்னா, பாஸ்ட்லயும் ஃபியூச்சர்லயும் தான் இருந்துட்டே இருக்கு. நீங்க நல்லா உங்களை கவனிச்சு பாருங்க. நீங்க எப்படி இப்ப கூட நீங்க அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்போ வந்து உங்களை நீங்க இந்த மைண்ட் தான் நான் அப்படிங்கிற மாதிரி உங்களை அடையாளப்படுத்திட்டு இருக்கீங்களோ, மைண்டோட நீங்க என்டாங்கிள் ஆகிறது, சிக்கிக்கிட்டு இருக்கிறது மைண்டோட. ஸோ அந்த அளவுக்கு இந்த மைண்டு தான் நான் அப்படிங்கிற மாதிரி நீங்க சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அந்த மைண்டு நிறைய சுச்சுவேஷன்ஸை உருவாக்கும், நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உருவாக்கும். ஏன்னா அதுக்கு தேவை நீங்க வந்து வலியிலேயே இருக்கணும், நீங்க கவலையிலேயே இருக்கணும், நீங்க துக்கத்திலேயே இருக்கணும், நீங்க சஃபரிங்லேயே இருக்கணும் அப்படிங்கிறது அந்த மைண்டுக்கு தேவை. ஸோ உங்களை நீங்க வந்து நான் இதுதான் அந்த மைண்டு தான் நான் அப்படின்னு அடையாளப்படுத்திட்டே இருக்கிற வரைக்கும் நீங்க வந்து அந்த மைண்ட் எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈகோயிக் மைண்டா மாறிடும். ஈகோங்கிறதுக்கு வந்து அதோட தேவைகளை நீங்க பூர்த்தி செய்யவே முடியாது. அதுக்கு வந்து ஒரு என்லெஸ் நீட் இருக்கு. நீங்க என்னதான் பண்ணினாலும் அந்த ஈகோ வந்து திருப்திப்படுத்தவே முடியாது. உங்க மனசு வந்து சில பேர் என்னதான் செஞ்சாலும் உங்களுக்கு திருப்தியே வரல அப்படிங்கும் பொழுது நல்லா நீங்க கவனிச்சுக்கோங்க. அந்த ஈகோ தான் அங்க ஆப்ரேட் பண்ணுது. உங்களுடைய ஈகோயிக் மைண்டு தான் அங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அப்படி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கறது ஒண்ணு வச்சிருக்கறனால தான் உங்களை யாருமே திருப்திப்படுத்த முடியல. ஸோ அதுதான் வந்து இந்த நேரம் அப்படின்னு சொல்றாரு. இவர் சொல்ற அந்த நேரம் அப்படிங்கிறது என்னன்னா, சைக்கலாஜிக்கல் டைம்ங்கிறது. அதாவது பாஸ்ட் ஃபியூச்சர் இதை தான் அவர் சொல்றாரு. இதுதான் இந்த சைக்கலாஜிக்கல் டைம் அப்படிங்கிறது. இன்னொரு டைம் இருக்கு. அது என்னன்னா, நம்ம இந்த கடிகாரத்துல இருக்கக்கூடிய டைம் அது வந்து வேற. ஆனா இந்த டைம் அப்படின்னு அவர் சொல்றது வந்து நம்மளுடைய மனதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாஸ்ட் ஃபியூச்சர் இதுதான் ஒரு டைம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ எக்கார்ட் டோலிய பார்த்து ஒருத்தவங்க வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீங்க வந்து இந்த மைண்ட் வந்து நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க, அதே மாதிரி அதுல இருந்து நம்மளை வந்து டிட்டாச் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து சாத்தியமே கிடையாது, இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, இது வந்து ஒரு மீனை வந்து பறக்க சொல்ற மாதிரி இருக்கு. நம்ம வந்து ஏன்னா அந்த அளவுக்கு மைண்டு தான் நாமங்கிற மாதிரி மூழ்கி இருக்கோம், அதோட ரொம்ப அடிக்டே ஆயிட்டோம். ஸோ இது இது வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம வர்றதுங்கிறது வந்து சாத்தியம் இல்லாதது மாதிரி இருக்கு. எப்படி இப்படி சொல்றீங்க, அதெல்லாம் மைண்ட்ல இருந்து நம்ம எப்படி நம்மளை வந்து ஃப்ரீ ஆக்கிக்கிறதுங்கிறத சொல்லுங்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, மைண்டுக்கு வந்து எப்பவுமே டைம் அப்படிங்கிறது தேவைப்படுது. அதால வந்து டைம் இல்லாம வாழவே முடியாதான்.
ஸோ அந்த டைம் அப்படிங்கிறது வந்து இருக்கிற வரைக்கும் மைண்டு உயிரோட தான் இருக்கும். அதை நீங்கள் மைண்டை வந்து டிசால்வ் பண்ண முடியாது, மைண்டை தாண்டி போக முடியாது. ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, முதல்ல வந்து டைமை வந்து டிசால்வ் பண்ணுங்க. அப்படி நீங்க வந்து டிசால்வ் பண்ணும் பொழுது நீங்க வந்து இந்த நவ் அப்படிங்கறதுல இருக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ நவ் அப்படிங்கிறது ஒண்ணு மட்டும்தான் இங்க இருக்கே, அதை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. நீங்க வந்து பாஸ்ட் வந்து உங்களுக்கு நிறைய ஒருத்தவங்க கேட்டாங்க, பாஸ்ட் வந்து உண்மைதானே, நடந்தது முடிஞ்சது தானே, அப்ப அது உண்மைதானே அப்படிங்கிறது. ஸோ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, பாஸ்ட் அப்படிங்கிறது வந்து எப்படி வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த பாஸ்டே வந்து முதல்ல பிரசன்ட்ல இருந்து தான் வந்திருக்கும், முதல்ல அங்க நடந்திருக்கும். அது நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அது பாஸ்ட்னு ஆயிடுது. ஸோ அந்த பாஸ்ட் அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு என்ன கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு அடையாளம், பாஸ்ட்ல நடந்த விஷயத்த வச்சு நீங்க ஓகே நான் இப்படிதான் போல அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்களே அடையாளப்படுத்திக்கிறீங்க. பாஸ்ட்ல இருந்து ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கிறீங்க. அதே மாதிரி ஃபியூச்சர் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஓகே நம்ம இப்போ வந்து ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம், இந்த ப்ராப்ளம் எல்லாம் ஃபியூச்சர்ல சரியாயிடும்னு அப்படின்னு ஒரு மைண்ட்ல ஒரு இமேஜினேஷன், ஒரு விஷன் வச்சு ஒரு மாதிரி ஒரு விஷுவலைசேஷன் பண்ணி வச்சிருப்பீங்க, இமேஜின் பண்ணி வச்சிருப்பீங்க. ஓகே ஃபியூச்சர்ல இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஸோ அதுவுமே வந்து அது நடக்குமா நடக்காதாங்கிறது நம்ம கையில கிடையாது. ஸோ அதுவுமே என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இல்யூஷன் தான். இந்த பாஸ்ட் ஃபியூச்சர் ரெண்டுமே இல்யூஷன் தான். ரெண்டுமே எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெசன்ட் அப்படிங்கிற அந்த உண்மை அதுல இருந்து தான், அதோடைய ஷேடோனே சொல்லலாம். பாஸ்டும் ஃபியூச்சரும் வந்து இந்த ப்ரெசன்ட்டுடைய ஷேடோஸ் தான். அதனால ரெண்டுமே வந்து இல்யூஷன். இப்போ இந்த ஹியூமன் பீயிங்னு எடுத்துட்டீங்கன்னா, ஹியூமன்ங்கிறது நம்ம இந்த உடலுக்கு, பீயிங்கிறது என்னது, நம்மளுடைய அந்த இருப்பை தான் அவங்க சொல்றாங்க. நம்ம எங்க போனாலுமே நம்மளுடைய நிழல் நம்ம கூட வருது. ஸோ அதே மாதிரி தான் நீங்க வந்து எங்க போனாலும் உங்களுடைய பாஸ்டும் ஃபியூச்சரும் உங்க கூடயே வந்துட்டு இருக்கு. ஏன்னா அது கூட தான் நீங்க அட்டாச் ஆகி இருக்கிறீங்க. ஸோ அந்த அட்டாச்மெண்ட்டை வந்து நீங்க எப்போ எடுக்கிறீங்களோ அப்பதான் ப்ரெசென்ட்ல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்னொருத்தவங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பாஸ்ட் ஃபியூச்சர் ரெண்டுமே இல்யூஷன் சொல்றீங்க, ஆனா பாஸ்ட் தானே நமக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குது, ஃபியூச்சர் இருந்தா தானே நமக்கு வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியும், ஒரு கோல் செட் பண்ணலாம், இதெல்லாம் இல்லாம எப்படி இது ரெண்டுமே ஒரு பொய் அப்படின்னு சொல்றீங்கன்னு அவங்க கேட்கும் பொழுது அவரு சொல்றாரு, இந்த பாஸ்ட் அப்படிங்கிறதும் முக்கியம் கிடையாது, இந்த ஃபியூச்சருங்கிறதும் முக்கியம் கிடையாது. இன்னொன்னு, நீங்க எல்லாருமே வந்து இந்த டைம் அப்படிங்கிறது ரொம்ப ப்ரீஷியஸான ஒண்ணு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா வந்து டைம் வந்து ப்ரீஷியஸான ஒண்ணே கிடையாது. நீங்க ப்ரீஷியஸ்ன்னு நினைச்சிட்டு இருக்கிறது என்னன்னா உங்களுடைய இருப்பு, அதாவது இந்த நவ் அப்படிங்கிறது தான். ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், பாஸ்ட் ஃபியூச்சரும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலா அது கிடையாது. அந்த இருப்பு அப்படிங்கிறது தான் உண்மை அப்படிங்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே நம்ம வந்து இல்லாம இருக்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த டைமை நம்ம வந்து எடுத்துறணும். இந்த பாஸ்ட் ஃபியூச்சரை எடுத்துட்டீங்கன்னா அங்க மிச்சம் இருக்கிறது அந்த ப்ரெசன்ட் மட்டும்தான். அதுதான் நம்ம இருப்புங்கிறது. அந்த ப்ரெசன்ட்ல இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து இந்த கடவுளுடைய சாம்ராஜ்யத்தை வந்து சென்று அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இன்னொருத்தவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த பாஸ்ட் ஃபியூச்சர் அப்படிங்கிறது வந்து பொய் அப்படின்னு என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப உண்மை மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா எனக்கு பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை வச்சுதான் நான் எனக்கு அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னே எனக்கு தெரியுது. இல்லைன்னா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏன்னா அது அது மூலியமா தான் எனக்கு ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பெண்மணி சொல்றாங்க. ஸோ அதை வச்சுதான் என்னுடைய பிஹேவியரும் நான் மாத்திக்க முடியும். நான் பாஸ்ட்ல இருந்ததை வச்சுதான் ப்ரெசன்ட்ல நான் என்ன செய்யணுங்கிறதே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லும் பொழுது அதுக்கு இவர் என்ன பதில் சொல்றாருன்னா, நான் சொல்ல வர விஷயத்தை நீங்க சரியா கிரகிச்சுக்கல, அது அப்படி கிடையாது. எப்பவுமே பாஸ்ட் ஃபியூச்சர் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லவே இல்லைங்கிறார். எல்லாமே நடந்த விஷயங்கள் எல்லாமே ஹேப்பனிங் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கு, நவ் மட்டும்தான் இருக்கே தவிர்த்து பாஸ்டும் ஃபியூச்சரும் இல்லவே இல்லை. என்ன விஷயங்கள் எல்லாம் நடந்ததோ அது எல்லாமே வந்து ப்ரெசன்ட்ல நடந்தது மட்டும்தான். பாஸ்ட்ல நடந்தது அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது, ஃபியூச்சர்ல நடந்தது அப்படிங்கிறதும் ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, எது உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா, பாஸ்ட், அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு மெமரி ட்ரேஸ் தான், அது ஜஸ்ட் ஒரு மெமரி தான். அது வந்து நம்மளுடைய மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகியிருக்கு. அந்த மெமரியை வந்து நம்ம திருப்பி என்ன பண்றோம், ரீலிவ் பண்றோம். இப்போ அதை பத்தி யோசிக்கும் பொழுது திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்றோம், பாஸ்ட்லயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லலாம். ஸோ நம்ம பாஸ்ட்ல எந்த அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம திரும்ப திரும்ப அதிகபட்சமான வழிகளை உருவாக்கிட்டே இருக்கோம். நமக்கும் உருவாக்குறோம், மற்றவங்களுக்கும் உருவாக்கிட்டே இருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பாஸ்ட்ல கெட்ட விஷயம் நடந்தா ஃபியூச்சர்ல நல்லா இருக்கும்னு ஒரு ஹோப் வந்து உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. இது எல்லாமே ஒரு ஃபால்ஸ் ஹோப் தான், உண்மையான இது கிடையாது. ஸோ அதனால இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பாஸ்ட் ஃபியூச்சர் அப்படிங்கிறதே வந்து
ரியாலிட்டியோடைய அந்த ரியாலிட்டியிலிருந்து கடன் வாங்கப்பட்டது தான் ரியாலிட்டியோட ஷேடோ அப்படிங்கிற மாதிரி. அதாவது எப்படி வந்து ஒரு மூணுக்கு வந்து சொந்தமா வெளிச்சம் இல்லையோ, மூணுக்கு வந்து வெளிச்சம் கிடையாது, அது வந்து சூரியனோட வெளிச்சத்தை கடன் வாங்கி தான் நமக்கு காட்டுது. ஸோ நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், மூணுக்கு வந்து உண்மையாவே வெளிச்சம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்படி தெரியுது, ஆனா உண்மையா மூணுக்கு வந்து வெளிச்சம் அப்படிங்கிறது இல்லை. ஸோ எப்படி சூரியனுடைய வெளிச்சம் வந்து மூணுல ரிஃப்ளெக்ட் ஆகிறது உண்மையா நமக்கு தெரியுதோ, அதே மாதிரி தான் இந்த ப்ரெசன்ட்ல நடக்கிற விஷயத்துடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த பாஸ்ட், இந்த ஃபியூச்சர் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து நம்ம உண்மை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, அது ஒரு கயிறை வந்து பாம்பு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ அதை நம்ம வந்து கயிறு தான் அப்படிங்கிறத நம்ம உணரல. ஸோ அதுதான் இங்க சொல்லக்கூடியது என்னன்னா, நம்ம மாயை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மாட்டிட்டே இருக்கோம். நம்ம தியானம் எதுக்கு பண்றோம்னா, நம்ம அந்த மாயையிலேருந்து வெளியில வர்றதுக்காக தான். மைண்டுங்கிறது ஒரு மாயை தான். ஸோ இந்த மைண்ட் என்ன சொல்லும், அது கயிறு இல்ல, அது பாம்பு அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லுது. அது உண்மைங்கிற மாதிரி நாமளும் நினைச்சிட்டு இருக்கோம். அதனாலதான் வாழ்க்கையில வந்து நிறைய ஒரு கஷ்டமான சூழல், பிரச்சனை, சஃபரிங், வலி இதெல்லாம் ஏன் இருக்குன்னா, பொய்யை வந்து நம்ம உண்மை அப்படின்னு நம்பிட்டே இருக்கிறதுனால தான். ஸோ அது எப்போ நீங்க வந்து அந்த உண்மையை உணர்றீங்களோ, அப்பதான் நீங்க வாழவே ஆரம்பிக்கிறீங்க. நம்ம வாழ்க்கைங்கிறது மட்டும்தான் இருக்கு நமக்கு, அதை நம்ம வாழணும். ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்னா, அந்த மாயையில மாட்டிட்டு வாழ்க்கையை நம்ம இன்னும் வாழவே ஆரம்பிக்காம இருக்கிறோம். ஸோ நீங்க எப்ப இந்த உண்மையை உணர்றீங்களோ, அப்பதான் நீங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் ரொம்ப ரேடியண்டாகவும் நீங்க அலைவா ஃபீல் பண்ணுவீங்க. அதுதான் உண்மைங்கிறது. இன்னொன்று வந்து இந்த ஆன்மீக பரிணாமங்கள் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து சாக போற சிச்சுவேஷன்ல இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நம்ம உயிர் போற நிலைமையில இருக்கோம். அப்ப வந்து நம்ம போயிட்டு மத்தவங்க நமக்கு இது செஞ்சாங்க, அது செஞ்சாங்கன்னு பத்தி நம்ம யோசிச்சுட்டு இருப்போமா? யோசிக்க மாட்டோம். அப்ப நம்ம எப்படி துடிச்சிட்டு இருப்போம்னா, நமக்கே இப்போ உயிர் போற நிலைமையில இருக்கு. அப்ப நம்ம உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ அப்போ உங்களுடைய கான்ஷியஸ்னஸ் எப்படி இருக்குன்னா, ரொம்ப இன்டென்ஸா இருக்கும். அந்த இடத்துல வந்து நீங்க பாஸ்ட்டுக்கோ, ஃபியூச்சருக்கோ போயிட்டு இருக்க மாட்டீங்க. இப்ப என்னன்னா, உயிரை நம்ம காப்பாத்தணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் பார்ப்பீங்க. ஸோ அந்த 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 இடத்துல என்ன ரெஸ்பான்ஸ் குடுக்கணுமோ அத கரெக்ட்டா குடுப்பீங்க. அத நீங்க சிந்திச்சுக்கிட்டு இது பண்ணலாமா? அத பண்ணலாமான்னு யோசிச்சுட்டெல்லாம் இருக்க மாட்டீங்க. இத பண்ணுனா என்ன ஆகும்னு அந்த மாரி சிந்தனைக்குள்ளேயே இருக்காது. டக்குன்னு என்ன பண்ணணுமோ அத கரெக்ட்டா பண்ணுவீங்க. ஸோ அதுதான் வந்து நீங்க பிரசன்ட்ல இருக்கீங்க. அப்பதான் நீங்க பியூர் அந்த கான்ஷியஸ்னஸ் ஸ்டேட்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ இததான் அவரு சொல்றாரு. இந்த ஸ்டேட்ல நீங்க இருந்தா தான் நீங்க வாழ்க்கைய வாழ்றீங்க அப்படிங்கிறது. இதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, வாழ்க்கைய வாழாம ஒரு மாயை அப்படிங்கிற அந்த விஷயத்திலேயே சிக்கிட்டு இருக்கோம். அது வந்து கயிறு தான் அப்படிங்கிறது இல்ல, தெரியல நமக்கு இன்னுமே. பாம்பு அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அடுத்தது வந்து இப்போ நம்ம சில மனிதர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேஞ்சரஸான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அவங்கள இன்வால்வ் பண்ணுவாங்க. அது என்னன்னா, இப்போ கார் ரேசிங், அதுக்கப்புறம் மவுண்டன் கிளைம்பிங் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் அவங்கள வந்து இன்வால்வ் பண்ணிப்பாங்க. ஸோ அது ஏன் அவங்க அப்படி இன்வால்வ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ப்ரெசன்ட் மொமெண்ட்ல இருந்தே ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இருப்பாங்க. அது எப்படின்னா, இப்போ கார் டிரைவ் பண்ணும்போது கார் ரேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா அந்த கார் போயிட்டே இருக்கும். கொஞ்சம் யாராவது ஒருத்தர் வந்து கவனம் சிதறினா கூட மற்ற காரெல்லாம் அடி வாங்கும். ஸோ அதனால அவங்கனால வந்து அவங்க ஃபோர்ஸ், அதாவது அவங்களே நினைச்சா கூட அவங்க கவனத்தை வந்து எடுக்க முடியாது. அவங்க கவனமா இருந்தே ஆகணுங்கிற ஒரு இதுல இருப்பாங்க. ஃபோர்ஸ்ஃபுல்லா அவங்க வந்து கவனமா தான் இருந்து ஆகணும், அப்படி இருப்பாங்க. அதே மாதிரி மவுண்டன் கிளைம்பிங்கும் அதே மாதிரிதான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படி கேர்லெஸ்ஸா இருந்தாங்கன்னா அவங்க வந்து இறந்துருவாங்க, அவங்க உயிர் போயிடும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவங்க இருக்கும் பொழுது எப்படி என்ன மாதிரி கவனம் இருக்குமோ, அப்படிதான் நம்ம எப்பவுமே அலர்ட்டாவும் இருக்கணும். அதே மாதிரி அந்த கவனமும் வந்து நமக்கு அது நிரந்தரமா நமக்கு லைஃப் லாங் நம்ம வந்து வாழ்க்கையை வாழும் பொழுது அதே கவனத்துல தான் நம்ம இருந்துட்டு இருக்கணும். ஸோ அப்படி நீங்க வந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த துன்பம், பெயின், சஃபரிங் அப்படிங்கிறதே மறைஞ்சு போயிடும். ஏன்னா அது எல்லாமே இவர் வந்து மாயை அப்படின்னு தான் சொல்றாரு. சஃபரிங், பெயின், ப்ராப்ளம் எல்லாமே ஒரு மாயை தான் அப்படின்னு, எல்லாமே மைண்ட் மேடு தான், எல்லாமே இந்த மைண்டு தான் உருவாக்கி உங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா காட்டுது அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த ஏன்ஷியன்ட் டைம்ல ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் அவங்களுக்கு எப்பவோ தெரிஞ்சிருக்கு இந்த சீக்ரெட். பிரசன்ட்ல வாழணும், பிரசன்ட் ஒண்ணுதான் இருக்கு அப்படிங்கிறது வந்து ஏன்ஷியன்ட் டைம்ல ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ்க்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆனா இதை வந்து அவங்க சீக்ரெட்டா வச்சிருக்காங்க, அது யார்கிட்டயும் அவங்க சொல்ல மாட்டாங்களாம். ஈவன் இதை வந்து சர்ச்சஸ்ல, கோயில்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க கூட வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் வந்து அதெல்லாம் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. கோயில்ல அதெல்லாம் வந்து வேற இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க. ஆனா மனுஷங்களுக்கு வந்து அது புரியல.
அவங்க இந்த உண்மையை வந்து எப்பவுமே உள்ள அப்படியே வச்சிருப்பாங்களே தவிர்த்து அவங்க வந்து இது வெளிப்படையா யாருக்கிட்டயுமே சொன்னதில்லை. பட் இப்பதான் வந்து நிறைய குருமார்கள் எல்லாம் வந்தனால இப்போ ஓஷோ மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து எல்லாத்தையுமே வந்து ரொம்ப வெளிப்படையா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, பேச ஆரம்பிச்சாச்சு. ஸோ முன்னெல்லாம் இந்த மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு சீக்ரெட்டா தான் வச்சிருந்தாங்க, யாருக்கும் சொல்லியும் கொடுக்க மாட்டாங்களாம். ஏன்னா இது அவங்க அவங்களா வந்து தெரிஞ்சுக்கணும், இது அப்படி ஒரு சீக்ரெட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்க, இப்போ எக்கார்ட் எல்லாம் இந்த மைண்டை பத்தி எவ்வளோ இதுவா டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியாத வரைக்கும் நம்ம வந்து இந்த மாயை அப்படிங்கிற விஷயத்துல தான் இருந்துட்டு இருப்போம். இன்னொன்னு, இப்போ நீங்க மலர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மலர்கள் கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அது வந்து அழகா மலர்ந்து அது நறுமணத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணும். அது வந்து இந்த மனுஷங்களுக்கு தான் தன்னுடைய நறுமணம் போய் சேரணும் அப்படின்லாம் பார்க்காது. அந்த நாளைக்கு அது அப்படியே மலர்ந்து அப்படியே வாடும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து எப்படி நம்ம வாழ்க்கையை வாழணும்னா, இந்த நாள் இன்னைக்கு நமக்கு ஒரு புதிய நாள் கிடைச்சிருக்கு, இந்த நாள்ல நம்ம முழுமையா வாழணும் அப்படிங்கிற அந்த இதோட தான் நம்ம இருக்கணுமே தவிர்த்து, அடுத்த இன்னொரு நாள் நமக்கு புதுசா கிடைச்சா கூட இந்த பழைய விஷயங்கள், இனிமே நடக்க போற விஷயங்களை பத்தி சிந்தனை இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஜென்ல பாத்தீங்கன்னா, ஜென்னுடைய சாரம் என்ன, இந்த பிரசன்ட் மொமெண்ட்டை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து இந்த லேசர் மேல நடக்கிற மாதிரி, அது கூர்மையான கத்தி மேல நடக்கணும்னா அவங்க கவனம் எவ்வளவு கவனமா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பிரசன்ட் மொமெண்ட்டுங்கிறது அதுதான், கான்ஸ்டன்ட் அலர்ட்னஸோட இருந்துட்டே இருக்கிறது தான். அதுதான் அந்த ஜென்னுடைய சாரம் அப்படின்னு சொல்றாங்க. ஜென் மாஸ்டர் ரின்சாய் அப்படிங்கிறவர் வந்து அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பிரசன்ட் மொமெண்ட்ல இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் வந்து ஒரு கேள்வி கேட்பாராம். அடிக்கடி என்ன கேட்பாரா, இந்த நிமிஷத்துல என்ன பற்றாக்குறை உனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்களாம். ஸோ இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான கொஸ்டின். இப்போ நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இந்த நிமிஷத்துல உங்களுக்கு என்ன பற்றாக்குறை இருக்கு அப்படிங்கும் பொழுது மைண்ட் வந்து ஸ்டாப் ஆகுமா. ஸோ அது வந்து அங்கேயும் எங்கேயுமே போகாதான். என்ன பற்றாக்குறை இருக்குன்னா ஒண்ணுமே கிடையாது. இந்த நிமிஷத்துல நம்ம எல்லாருமே வந்து நோ சஃபரிங், நோ ப்ராப்ளம், நோ பெயின், நோ ஸ்ட்ரெஸ், நோ டென்ஷன். ஸோ ப்ரெசன்ட் மொமெண்ட்ல இது எதுவுமே கிடையாது. பாஸ்ட்லயும் ஃபியூச்சர்லயும் தான் எல்லாமே இருக்கு. ஸோ அந்த அந்த ரெண்டுமே வந்து மாயைன்னு நமக்கு ஆயிடுச்சு. ஸோ அதனால நம்ம வந்து ப்ரெசன்ட்ல எந்த அளவுக்கு இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதையே தான் வந்து ஸ்பிரிச்சுவல் டீச்சர் ருமி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம வந்து கடவுளை அடையறதுக்கு முக்கியமா தடையா இருக்கிறது, பெரிய தடையா இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாஸ்டும் ஃபியூச்சரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மிஸ்டர் எக்கார்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் டீச்சர் அவருமே இதே தான் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த பாஸ்டையும் ஃபியூச்சரையும் வந்து நம்ம நெருப்பால அழிக்கணும் அப்படின்னு இருக்காரு. அதாவது அந்த நெருப்புன்னு அவர் சொல்றது என்னன்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒளி, நம்மளுடைய அந்த பீயிங் இருக்கு இல்லையா, அதன் மூலியமா இது ரெண்டுத்தையுமே நம்ம அழிச்சிடணுங்கிறாங்க. ஸோ அது ரெண்டுத்தையும் நம்ம அழிக்கும் பொழுது நம்ம கிட்ட இருக்கிறது வெறும் இந்த பிரசன்ட், இந்த நவ் அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு. அடுத்தது இன்னொருத்தர் வந்து எக்கார்ட் டோலே கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து அடிக்கடி அவருடைய வீட்டுக்கு வெளியில ஒரு மரம் இருக்குமா. அந்த மரத்தை வந்து அவரு டெய்லி பார்த்துட்டு தான் இருப்பாராம். டீ குடிக்கும் போது அந்த மரத்தை பார்ப்பாராம். ஒரு நாள் அந்த மரத்தை அவர் வந்து பார்க்கும் பொழுது அந்த மரத்துடைய ஒரு பகுதி மாதிரி அவருக்கு தெரிஞ்சுதான், அவர் உணர்ந்தாராம். அந்த மரத்துடைய பகுதியா அவரும் இருக்கிற மாதிரி அவர் உணர்ந்தாரா. அது அந்த மரமே அன்னைக்கு வந்து எப்பவும் பார்க்குற மாதிரி இல்லையா அவருக்கு. ஏதோ சம் கனெக்ஷன் அந்த மரத்தோட கனெக்ட் ஆன மாதிரி ஒரு உணர்தல் அவருக்கு கிடைச்சது. ஸோ அது என்ன அதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. பட் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆயிடுச்சுன்னா, என்னுடைய மைண்ட் வந்து வழக்கம் போல பாஸ்ட்டை பத்தி யோசிக்கவும், ஃபியூச்சரை பத்தி யோசிக்கவும் எனக்குள்ள இந்த பழைய இது வந்துருச்சு, என்னுடைய பழைய மனநிலை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அது என்ன அந்த ஃபியூ செகண்ட்ஸ் வந்து நான் உணர்ந்தனே அது என்னது அப்படிங்கிற மாதிரி டோலே அவர் கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து அந்த மரத்துடைய கனெக்ட் ஆன மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து உன்னுடைய கான்சியஸ்னஸும் அந்த மரத்துடைய கான்சியஸ்னஸும் கனெக்ட் ஆயிருக்கு. அந்த மரத்துடைய இருப்போட நீ இணைஞ்சிருக்க. ஏன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த இருப்புங்கிறது அதே தான் வந்து மரத்துக்கும் இருக்கும். இந்த இஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுதான் வந்து மரத்துக்கும் இருக்கும், நமக்கும் இருக்கும். ஸோ அதோட நம்ம வந்து இந்த பீயிங்னு சொல்றது தான் அதோட நீ கனெக்ட் ஆயிருக்க. ஸோ மைண்டுக்கு வந்து மரத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது. மைண்டுக்கு என்ன தெரியும்னா, அது ஒரு மரம், அந்த மரத்துல இலை இருக்கு, அந்த இலை பச்சை கலரா இருக்கு, அவ்வளவுதான். அது வந்து அதோட கிளைகள் எல்லாம் அடர்த்தியா இருக்கு. அந்த மாதிரி மரத்து பத்தின ஃபேக்ட் தெரியும். அந்த மரத்துக்கு பேர் ஒண்ணு லேபிள் பண்ணும், அதை பத்தி ஜட்ஜ்மெண்ட் பண்ணும். இதெல்லாம் தான் மைண்டு பண்ணுமே தவிர்த்து, ஆனா அந்த மரத்தை பத்தி, அதாவது அந்த நோயிங், இந்த மரத்தை பத்தின விஷயங்கள் வந்து பீயிங்க்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ இந்த மரத்தை பத்தின புரிதல், அது என்னங்கிறது, அந்த நோயிங் இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு பீயிங் மட்டும்தான் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
ஸோ மனம் வந்து எப்பவுமே என்ன பண்ணுனா ப்ரெசன்ட் மொமெண்ட்ல வாழ விடாம அது வந்து எப்பவுமே டினைல தடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ப்ரெசன்ட்ல இல்லாம நம்ம என்ன பண்ணுவோம், கண்டினியூஸா ரெசிஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். அந்த ரெசிஸ்டன்ஸ் எங்கிருந்து வருதுன்னா டைம்ல இருந்து தான் வருது. ஸோ அந்த டைம் தான் நமக்கு முதல் எதிரியே. இங்க நான் மறுபடியும் சொல்றேன், இங்க ஒரு டைம்னு சொல்றது நம்மளுடைய கிளாக் டைம் கிடையாது, சைக்கலாஜிக்கல் டைம். டைமுங்கிறது வந்து பாஸ்டையும் ஃபியூச்சரையும் தான் அவர் வந்து டைம் அப்படின்னு சொல்றார். எப்ப நம்ம வந்து பாஸ்டும் ஃபியூச்சரும் இல்லாம நம்மளால வாழ முடியுதோ அப்பதான் நம்ம வந்து ப்ரெசன்ட்ல இருக்கிற மாதிரி அர்த்தம். இன்னொன்னு, எப்போ உங்களுக்கா தெரியுதோ, ஓகே நான் வந்து இப்போ பாஸ்ட்ல இருக்கேன்னு நீங்க ஃபீல் பண்றீங்கல்ல, அதை உங்களால உணர முடியுதோ இல்ல அப்சர்வ் பண்ண முடியுதோ அப்பதான் நீங்க ப்ரெசன்ட்ல இருக்கீங்கன்னு அர்த்தமா. ஸோ அதுவுமே நீங்க ப்ரெசன்ட்ல இருக்கிற மாதிரி தான். ஸோ அந்த அந்த அப்சர்வன்ஸ் வந்து உங்களுக்குள்ள இருக்கணும். உங்களால அப்சர்வ் பண்ண முடியணும், நீங்க வந்து பாஸ்ட்ல இருக்கீங்களா ஃபியூச்சர்ல இருக்கீங்களாங்கிறத அப்சர்வ் பண்ண முடியணும். ஒரு ஒரு தாட்டையும் நீங்க அப்சர்வ் பண்ணுங்க, இமோஷன்ஸை அப்சர்வ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ எப்பவுமே உங்களுடைய மைண்டை வந்து நீங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்கன்னு, இதுதான் வந்து அவர் திரும்ப திரும்ப ஒரு ஒரு இதுலயும் வந்து அவர் திரும்ப திரும்ப அதே தான் சொல்லிட்டே இருக்கிறாரு. ஸோ நம்மளுடைய இன்டென்ஸ் ப்ரெசன்ஸ் வந்து ஒரு ஒரு சிச்சுவேஷன்லையும் இருக்கும் பொழுது நாம வந்து எந்த பிரச்சனையிலையுமே மாட்டாம இருப்போம், பிரச்சனைகளை வந்து உருவாக்காமையும் நம்மளால இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த சைக்கலாஜிக்கல் டைம் அப்படிங்கிறது சொல்றாரு. அதே மாதிரி இந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய நம்ம சிச்சுவேஷன் சொல்றோம்ல, நான் வந்து ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்றோம்ல, அதுவுமே வந்து ஒரு இல்யூஷன் தான். அது வந்து உங்க மைண்டு தான் கிரியேட் பண்ணுதான். ஸோ அதனால அந்த சிச்சுவேஷன்ல இருந்து நீங்க வந்து உங்க மைண்ட்ல இருந்து நீங்க வெளியில வந்துட்டீங்கன்னாவே அங்க சிச்சுவேஷனும் மறைஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இன்னொன்னு வந்து எல்லாவித நெகட்டிவிட்டி எல்லாவித துன்பங்களுடைய வேருமே எங்க இருக்குன்னா இந்த நேரம் அப்படிங்கிற இந்த இடத்துல தான் இருக்கு. ஸோ அந்த நேரத்துல இருந்து தான் நமக்கு எல்லா விஷயமே உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம், பாஸ்ட்ல நடந்தது ஃபியூச்சர்ல நல்லா அதாவது ஒரு பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஒண்ணு நினைக்கிறோம்ல, அது அப்படி கிடையாது. ஆக்சுவலா பாஸ்ட் வந்து பாஸ்டுடைய ரிப்ளிகா தான் ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது வந்து எப்படி இருக்கும்னா, நீங்க வந்து ஒரு சூப்பர்ஃபிஷியலா நமக்கு வந்து தெரியுமா ஃபியூச்சர் வந்து நல்லா ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறதுங்கிறது ஒரு எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி ஒரு சூப்பர்ஃபிஷியலா மேலோட்டமா நல்லா இருக்க மாதிரி இருக்குமா. ஆனா உண்மையா பாத்தீங்கன்னா அதுல எந்தவித மாற்றமும் இருக்காது. ஸோ எப்ப அதுல உண்மையான மாற்றம் வரும் அப்படின்னா, நீங்க வந்து இந்த பாஸ்ட கைவிட்டாதான். நான் திரும்ப திரும்ப வந்து இந்த கடந்த காலத்துடைய சுமையை வந்து சுமந்துட்டே இருக்கிற வரைக்கும் உங்களால ப்ரெசண்ட்டை வந்து அசஸ் பண்ணவே முடியாது. ஸோ ஃபியூச்சரை பத்தின விஷயங்களும் உங்களுக்குள்ள நீங்க வந்து வச்சுக்கவே முடியாது அப்படிங்கிறாரு. ஸோ அது அது இல்லாம இருக்கணும், ஃபியூச்சர் பத்தின விஷயங்களும் நீங்க இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறாரு. இன்னொன்று வந்து, ஸோ அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய கான்ஷியஸ்னஸ் உடைய குவாலிட்டி அது வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு வந்து உங்கள் கான்ஷியஸ்னஸ் வந்து பியூரிஃபை ஆகுதோ, இப்போ நம்ம கான்ஷியஸ்னஸ் தான் நாம, பியூர் கான்ஷியஸ்னஸ் தான் நாம. ஸோ அதில் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம நிறைய குப்பைகள் எல்லாம் போட்டு வைக்கிறது. ஸோ நம்ம எதோட கனெக்ட் ஆகிட்டோம், மைண்ட் ஐடென்டிஃபிகேஷன்லேயே இருக்கிறதுனால நம்ம கான்ஷியஸ்னஸில் வந்து நிறைய குப்பைகள், ஏன்னா மைண்டு நிறைய தானே உருவாக்கும், பிரச்சனைகளை உருவாக்குது. ஸோ அதனால நம்ம கான்ஷியஸ் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா குப்பைகளை நிறைச்சு வச்சிருக்கோம். ஸோ அதை நம்ம தூய்மைப்படுத்தணும். இதை தான் இந்த ஹோப்போனோபோனோலையும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அதை தூய்மைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு எல்லாமே கிளியரா தெரியும். அதாவது ஒரு பொருளை நீங்க எப்படி இருக்கோ அதை அப்படியே பார்ப்பீங்க. இப்போ ஒரு டேபிள்ல வந்து என்னெல்லாம் இருக்கோ, என்ன பொருள் இருக்கோ அந்த பொருளை மட்டும் பாருங்க. உங்களுடைய எல்லா சென்சஸையுமே நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்து யூஸ் பண்றது. இப்போ உங்க டேபிள்ல வந்து ஒரு பாட்டில் இருக்கா, பென்சில் இருக்கா, அதை வந்து அப்படியே பார்க்கறது, வெறும் பார்க்க மட்டும் செய்யுங்க. ஆனா அதை வந்து இன்டர்பிரேட் பண்ணாதீங்க, ஜட்ஜ் பண்ணாதீங்க. அப்படிதான் எல்லாரையுமே நம்ம பார்க்கணும். எந்த பர்சனை பார்த்தாலுமே அதை பத்தின ஒரு அவங்கள பத்தின ஒரு இன்டர்பிரிட்டேஷனோ இல்ல ஜட்ஜ்மெண்ட்டோ இல்லாம அந்த பர்சனை அப்படியே பார்க்கறது மட்டும்தான் செய்யணும். ஸோ அதுதான், அப்பதான் நீங்க வந்து உங்களுடைய அந்த சென்சஸ், அந்த 5 சென்சஸையுமே நீங்க முழுமையா பயன்படுத்துறீங்க அப்படின்னு அர்த்தம். எப்ப நீங்க வந்து இது மாதிரி நீங்க ஜட்ஜ் பண்றீங்களோ அப்பவே நீங்க தெரிஞ்சுக்கோங்க, நீங்க வந்து அன்கான்சியஸா இருக்கீங்க, டைம்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம், மைண்ட் ஐடென்டிஃபிகேஷன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து ஒரு லேடி கேட்குறாங்க, நீங்க வந்து பாஸ்ட் ஃபியூச்சர் எல்லாமே
இல்யூஷன் இந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க. பட் இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியல. இப்போதைக்கு நீங்க சொல்ற அந்த பிரசன்ட்ல ப்ராப்ளமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஆனா நான் இப்ப என்ன கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கேன்னா, ரொம்ப ஒரு என்னோட பிரசன்ட் சுச்சுவேஷன் வந்து ரொம்ப ஒரு அன்ஹாப்பினஸோட இருக்கு. ரொம்ப கஷ்டமான ஒரு டஃப் சுச்சுவேஷன்ல தான் நான் இருக்கேன். ஆனா எனக்குள்ள நானே வந்து ஃபியூச்சர் சரியா இருக்கும், ஃபியூச்சர்ல நான் அதெல்லாம் கடந்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப் இருக்கிறதுனால தான் எனக்கு வந்து இந்த ப்ரெசண்ட்டையே நான் வந்து ஒரு அளவுக்கு என்னால் கொண்டு போக முடியுது அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி சொல்றாங்க. ஸோ அவங்க சொல்ற விஷயத்துல இருந்தே நமக்கு வந்து புரிஞ்சிரும் அவங்க வந்து டைம் அப்படிங்கிற விஷயத்துல தான் மாட்டிட்டு இருக்காங்கங்கிறது. ஏன்னா அவங்க ஃபியூச்சர் நல்லா ஆயிடுங்கிற அந்த ஹோப் இருக்கு பார்த்தீங்களா, அதுவே வந்து ஒரு ஃபால்ஸான விஷயம் தான். ஸோ அப்படி அவங்க சொல்லும் பொழுது ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னா, நமக்கு வந்து பாஸ்ட்ல சில சர்டைன் திங்ஸ் வந்து இந்த மாதிரி நடக்கணும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருந்திருப்பீங்க. ஸோ அது நடக்காம போயிருக்கும். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அது நடக்கல, பாஸ்ட்ல அந்த மாதிரி நடக்கலங்கும் பொழுது, அதனால உங்களுக்குள்ள வரக்கூடிய ஒரு கவலையோ ஒரு கோபமோ அது என்ன ஆயிடும், அதை திரும்ப திரும்ப நீங்க யோசிச்சு பார்த்து ஃபியூச்சர்ல இதெல்லாம் சரியாயிடுங்கிற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ அதனால அதுதான் வந்து ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. அண்ட் ப்ராப்ளமுமே இல்யூஷன் தான். ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா இன்னும் ப்ரெசன்ட்லயே வாழ ஆரம்பிக்கல. இவங்க கேட்ட கேள்வியும் அப்படிதான் இருக்கு. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ஃபோக்கஸ் பூரா எப்படி இருக்குன்னா ஃபியூச்சர்லயே இருக்கு. அதை அவங்க ரியலைஸே பண்ணல. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ஃபியூச்சர்ல வந்து எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு ஒரு தாட் வச்சுக்கிட்டு அதுதான் எனக்கு ஹோப்பா இருக்குன்னு அவங்களே ஏமாத்திக்கிறது தான் இது. ஸோ இது வந்து அவங்க கண்டிப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்ட்ல தான் இருக்காங்க, டைம்ல தான் இருக்காங்கங்கிறது. இன்னொன்று உங்களுக்கு வந்து நம்ம கையில் அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட் அப்படிங்கிறது தான் லைஃபே. அதுதான் லைஃப். லைஃப் சிச்சுவேஷன் அப்படிங்கிறது வந்து மைண்டு. ஸோ நம்ம பொதுவாக எப்படி இருக்கிறோம்னா மைண்டில் தான் டுவெல் ஆகிட்டே இருக்கிறோம். இன்னும் நம்ம லைஃபுக்கே வரல. ப்ரெசன்ட் மொமெண்ட் தான் லைஃப். லைஃப் நம்மக்கிட்ட எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கு. அதில் வந்து நம்ம அலைவாக இருக்கணும்னா வி ஹாவ் டு பி பியூர் கான்ஷியஸ்னஸோட இருக்கணுங்கிறது தான். ஸோ இதுக்கு வந்து நமக்குள்ள இந்த அந்த நவ்வை நம்ம வந்து அசஸ் பண்ணணும்னா அதுக்கு வந்து நம்மளுடைய மனதிலிருந்து இருந்து இந்த ரெண்டு விஷயத்த விளக்கணும். நேரம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம விளக்கணும் அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன பண்றோம்னா நிறைய மென்டல் அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இந்த உலகத்துல. வந்து பாத்தீங்கன்னா நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் இருந்துட்டே தான் இருக்கு. ஸோ அதுல நம்மளுடைய கவனம் எல்லாம் போயிட்டே இருக்கனால நமக்கு வந்து உண்மையை வந்து உணர முடியாமையே போயிடுது. எத்தனையோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்மளை சுத்தி நடந்துட்டே தான் இருக்கு பாருங்க. அது மனுஷங்களா இருந்தாலும் சரி, அது என்டர்டெயின்மெண்ட்டா இருந்தாலும் சரி, அது எல்லாமே மியர் டிஸ்ட்ராக்ஷன் தான். அந்த டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து உங்களை நீங்க விலக்கிக்கோங்க அப்படிங்கிறார். ஸோ இதோட நான் இந்த செஷனை முடிச்சுக்கிறேன் மாஸ்டர். தேங்க்யூ.